இந்த வீடியோவில் பாடி ஷேமிங்கை பற்றி தான் பேச போகிறேன். இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸ்கூல்லேயும் சரி, காலேஜ்லேயும் சரி, அலுவலகத்துலேயும் சரி. இது ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்தும். அப்பா அம்மாட்ட சொல்கிறதுக்கு முடியாது. இதனால் ஒரு கான்சன்ட்ரேஷன் குறையும். படிக்கிறதுனுடைய ஒரு தன்மை குறையும். நம்ம மேலே நமக்கு ஒரு வெறுப்பு. இதெல்லாம் ஒரு தேவையில்லாத மன பிறழ்வை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை எப்படி கையாளலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக்கு. இதை பேரண்ட்ஸ் தான் சில்ட்ரன்ஸுக்கு சொல்லி தரணும். இல்லைன்னா மென்டர்ஸ் மூலமாக சொல்லி தரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிறக்கும்போதே நம்ம கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கே நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். சரி, அப்படியே இருந்தாலும் ஒருத்தங்க மாதிரி இன்னொருத்தங்க இருக்க முடியாது. சில பேர் அதை ஒரு லிபர்ட்டியாகவும், அதுக்கு காரணம் அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸு, அவங்களுடைய பண பலம் அல்லது பவரில் இருக்கிறது, ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லாட்டி திமிராக கூட இருக்கலாம். ஒரு அலுவலகத்திலே ஒருத்தர் ஒரு மேனேஜரோ அல்லது ஒரு ரெஜிஸ்டர் மேனேஜரோ கீழே உள்ள ஸ்டாஃபை பார்த்து, என்ன உங்களை பார்த்தா ஒரு கலைஞர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஒரு மெட்டாஃபர் மாதிரி. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, ஏன்பா நான் அழகாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே திரும்ப அந்த கொஸ்டினையே அவர்கிட்டே அதை அமிச்சோன்னு வச்சுங்களேன், அதை அவருக்கு ஒரு யோசனையை ஏற்படுத்தும். சரி, நம்ம அவரை தப்பாக சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன வேதனையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம அவரை மனவேதனை ஏற்படுத்துறது நம்ம நோக்கம் கிடையாது. நம்ம சந்தோஷம் நமக்கு முக்கியம் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் மாற்றி லேட்டரெல்லாம் திங்க் பண்ணி பார்ப்போம். அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறது. நன்றி, வணக்கம்.